வெளியே தூக்கி வீச வேண்டிய குப்பைய நீங்க பார்த்த வைத்தியம் ஜீரணம் பண்ணா இது எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுமா? 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போவாங்க, டயர்டாக மாட்டாங்க. மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா ஒரு சிரப் தருவாங்க. தும்மல் வந்தா என்ன செய்யணும்? யாராவது வைத்தியத்துக்கே வைத்தியம் பார்ப்பாங்களா? சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாறணுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வாந்தி, ஐயோ வாந்தி வந்துருச்சு. புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் நமக்கு இந்த உடம்புக்கு அறிவில்லைங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டேங்க. வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்பொழுது நாம் உடல் நலம் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்கள் பார்க்கலாங்க. தும்மல் வந்தா என்ன செய்யணும்? நோட் பண்ணிக்கங்க. தும்மணும். மூக்கொழுகுனா என்ன செய்யணும்? நோட் பண்ணிக்கங்க. சிந்தனும். இயற்கை வைத்தியம். சளி வந்தா என்ன செய்யணும்? இயற்கை வைத்தியம். சிந்தனம். புரிஞ்சுக்கங்க, சளிக்கு வைத்தியம் பார்க்கறதே தப்புங்கிறங்க. யாராவது வைத்தியத்துக்கே வைத்தியம் பார்ப்பாங்களா? திருப்பதிக்கே லட்டு அப்படிங்கிற மாதிரி அதே வைத்தியங்க. அதுக்கு நாம எங்க வைத்தியம் பார்க்கணும்? இனிமேல் யாருக்காவது தும்மல் வந்தா எக்ஸ்கியூஸ் மீ ஆச், அது எத்தனை முறை வரட்டும், 8 முறை தும்மல் வந்தாலும் உங்க சுத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணாம தும்முங்க, அவ்வளவுதான். கர்ச்சி வச்சுங்க, தும்முங்க, வரட்டும். வரும். தும்மல் தும்மும் போது என்ன செய்யணும்னா வெறும் தும்மிட்டு இருக்கக்கூடாது. அப்போ பார்க்கணும், ஓஹோ இந்த ரூம்ல காத்தோட்டம் இல்லை அப்படின்னு வெளியே போங்க. அந்த ப்ராசஸ் பண்ணணுமே தவிர தும்மலை நிறுத்துறதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. காத்து கெட்டு போச்சு, சரி பண்றதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். அந்த ஹால், அந்த ஏர் சர்க்குலேஷனை மாற்றலாம். இனிமேல் யாருக்காவது மூக்கு ஒழுகுச்சுன்னா கர்ச்சி வச்சுக்குங்க, சிந்திக்கிட்டே இருங்க. நான் எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு டவலே தீர்ந்து போயிடும். சில நேரங்களில் தெரியலது. ஒருவேளை நான் காரில் போகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா காரில் நான் பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா காரில் போகும்போது மட்டும்தான் நான் செல்ஃப் டிரைவர் கிடையாதுங்க. எல்லா ஊருக்கும் நான் தனியாக நான் காரில் போவேன். நான் தான் ஓட்டிகிட்டு போவேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நானும் ஓட்டிகிட்டு போவேன். 500 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போவேங்க, டயர்டாக மாட்டேங்க. காரில் போகும்போது பேசுவேன். நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து வச்சுக்குவேன். காரில் ப்ளூடூத் நான் பாட்டு பேசிட்டே போவேங்க. இங்கிருந்து சென்னை போகிறக்குள்ள 50 பேர்கிட்ட பேசி முடிச்சிடுவேன். அப்போ பேசும்போது கதவு திறந்துருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அப்போ கதவை க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டுக்குவேன். ஏசி கெட்டதுன்னு ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறது தான். பட் அந்த புரிஞ்சுக்குங்க, கெட்ட விஷயத்தை செய்ய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாறணுங்கிறது ஒன்று இருக்கு. ஃபோன் பேசாதப்ப கதவை திறந்து விட்டுக்குவேன். ஃபோன் பேசும்போது லாக். அப்போது ரொம்ப நேரம் ஏசியில் பேசிகிட்டே போனேன்னா அப்போ மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு கர்ச்சிப்பே ஈரமாயிருங்க, நான் கண்டுக்கவே மாட்டேங்க. நான் படி தொடச்சிக்கிட்டே இருப்பேங்க. புது கர்ச்சி போட்டுப்பேன். பனியன் எடுத்து கர்ச்சி தீர்ந்து போயிடும். பனியன் எடுத்து தொடச்சிட்டு இருப்பேங்க. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் தும்மல் வந்தால் தும்முங்க. மூக்கு ஒழுகுனா குழந்தைக்கு சிந்திக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமாயிரும். ஒரு வைத்தியம் பார்க்காதீங்க. சளி வந்தால் சிந்திக்கிட்டே இருங்க. சளி எவ்வளோ வெளியே போகுதோ உடம்பு தூய்மையாக இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, சளி சும்மாலாம் வராது. குப்பை இருந்தால் மட்டும்தான் வரும். குப்பை தீந்து போனால் சளி நின்றும். தும்மல் வந்தா தும்முங்க, சளி வந்தா சிந்துங்க, மூக்கொழுகுனா சிந்துங்க. இருமல் வந்தா இருமுங்க. இங்க மட்டும் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். இருமல்ங்கிறது வைத்தியம் இல்லை. தும்மல் வைத்தியம், மூக்கு ஒழுகிறது வைத்தியம், சளி வைத்தியம். இருமல் வைத்தியம் அல்ல. இருமல் என்பது இன்ஃபர்மேஷன். என்னால வெளியே தூக்கி வீச முடியல, ஹெல்ப் பண்ணுன்னு. இப்பதான் நீங்க இயற்கை வைத்தியம் பார்க்கணுங்கிறாங்க. அப்ப நீங்க சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை, முட்டைக்கோஸ் ஏதாவது கொடுத்து நீங்கள் வைத்தியம் பார்க்கலாம். இருமலுக்கு வைத்தியம் பார்க்கலாம். அது இயற்கை வைத்தியம் தான் பார்க்கணும். இது கெமிக்கல் பக்கம் போகக்கூடாது. மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா ஒரு சிரப் தருவாங்க. அது ஆப்போசிட் கான்செப்ட்ல ஒர்க் பண்ணும். இருமலை ஸ்டாப் பண்ணும். நம்ம சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ் இது போன்ற பொருள் என்ன பண்ணுன்னா இருமலை நிறுத்தாது. இது உள்ள போய் அதை சளியை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும். அப்போ இருமல் வரும்போது சளி வரும். பாருங்க, இயற்கை வைத்தியம் பார்க்கும் பொழுது இருமலுக்கு பார்த்தீங்கன்னா சளி சிந்தி சிந்தி தான் குணமாகுமே தவிர அப்படியே ஸ்டாப் ஆகாது. அந்த வைத்தியருங்க ஒரு மருந்து கொடுத்தாருங்க, அப்படியே இருமல் நின்று போச்சு அப்படின்னா உள்ள லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி தும்மலுக்கு வைத்தியம் பார்த்து, மூக்கு ஒழுகிறதுக்கு வைத்தியம் பார்த்து, தப்பான வைத்தியம் பார்த்து, சளிக்கு வைத்தியம் பார்த்து, இருமலுக்கு வைத்தியம் பார்த்து,
அப்புறம் வீசிங் வைத்தியம் பார்த்து, ஆஸ்மா வைத்தியம் பார்த்து, இமோனியா வைத்தியம் பார்த்து, இப்படி எல்லா வைத்தியம் பார்த்து கடைசியா கேன்சர் வந்து அதே டாக்டர் கேன்சர் ஏன் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்க பார்த்த வைத்தியம் தாங்க கேன்சர். புரிஞ்சுங்களா? இதாங்க கான்செப்ட். பாருங்க, இப்ப நான் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 7 நிமிஷம் பேசியிருக்கேன். 7 நிமிஷத்துல மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதான் வைத்தியம், புரியுறதா வைத்தியம். இனிமேல் தும்மல் வந்தா நம்ம வைத்தியத்துக்கு போக மாட்டோம். சிம்பிள். அடுத்தது வாந்தி. வாந்தி அப்படின்னா என்னன்னா, நல்லா கேளுங்க, எல்லா நேரம் வாந்தி வராது. எப்ப தெரியுமா வாந்தி வரும்? தேவைக்கு அதிகமா சாப்பிட்டா வாந்தி வரும். கெட்டு போன உணவை சாப்பிட்டா வாந்தி வரும். ரொம்ப சிம்பிள்ங்க. உடம்புக்கு துரோகம் செய்கிற பொருளை சாப்பிட்டா வாந்தி வருங்க. இல்லையா, எக்ஸஸா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா, இல்லை இந்த நேரத்துல அந்த உணவு செட் ஆகல வரும். அப்ப வாந்தி வருதுன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்குங்க. வயிறுக்கு அறிவு இருக்கு. வயிறு தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இந்த உணவு இந்த நேரம் இந்த மனுஷனுக்கு செட் ஆகல, வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசுதுங்க. அது ஒழுங்கா தாங்க இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, வாந்தி, ஐயோ வாந்தி வந்துருச்சு, அதுக்கு ஒரு மருந்து. வாந்தி வர்ற மாதிரி இருந்தாவே உடனே மருந்து வாங்கி சாப்பிட்றோம். எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல ஒரு மருந்து வாங்கிட்டு வா. அந்த பையன் குடுக்குன்னு ஓடுவான். அம்மா வயசு 34ங்க, வாந்தி வர மாதிரி இருக்கு, உடனே அவர் மாத்திரை அதை கொடுத்து, அப்பா இப்பதான் வரல. அந்த மாத்திரை என்ன பண்ணுச்சு? வாந்திய ஜீரணம் பண்ணிருச்சு. வெளியே தூக்கி வீச வேண்டிய குப்பைய நீங்க பார்த்த வைத்தியம் ஜீரணம் பண்ணா இது எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுமா? அப்ப அது ஒரு அடுத்த வருஷம் ஒரு நோயா வருமா? பல வருஷத்துக்கு அப்புறம் மூட்டு வழியா, முழங்கால் வழியா, கிட்னிக்கெல்லாம் வர்றது யாருன்னு கேட்டா, வாந்திக்கு பார்த்த வைத்தியம், சளிக்கு பார்த்த வைத்தியம், தும்மலுக்கு பார்த்த வைத்தியங்க. நீங்களே சிந்திங்க. வாந்தி டெய்லியுமா வருது? என்னைக்காவது ஒரு நாள் வருது. ஏன் வருது? புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த உடம்புக்கு அறிவு இல்லைங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டேங்க. உடம்புக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சா நோயே கிடையாதுங்கிறங்க. என்ன கேட்டா உடம்பு குணப்படுத்துற வேலையை மட்டும்தான் பார்க்குது. இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தா முதல்ல புரிஞ்சுக்குங்க, யாருக்கு வந்தாலும் நோய் இல்லை. இனிமேல் யாருக்கு வாந்தி வந்தா நான் ஒரு வைத்தியம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நேரா போங்க, ஓரமா கொத்த வச்சு உட்காருங்க, விரல உள்ள விடுங்க, இதான் வைத்தியம். அது வர மாதிரி இருந்தா நீங்களே விட்டு எடுத்துருங்க, வேலை முடிஞ்சுதுங்க. சில பேர் பாருங்க, தலைவலிக்குங்க, வாந்தி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிம்பாங்க. அந்த 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 ஃபுட்டு தான் தலைவலி. எனக்காவது வாந்தி வரும் பொழுது வயிறு வெளியே வந்து விழுந்திருக்கா? தைரியமா வாந்தி எடுக்கலாம். வாந்தி எடுத்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் வாய்க்கு பொழிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா வயிறு கிளீன் ஆகிரும். அப்புறம் பசிக்கும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அப்ப வாந்தி எடுக்கும் பொழுது யாராவது லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் இயற்கை வைத்தியம் சொன்னா அது தப்பு. புரிஞ்சுங்களா? இயற்கை வைத்தியம் நிறைய தப்பு இருக்கு. கான்செப்ட் புரியாம பண்ற எல்லாமே தப்பு தான். இப்ப வாந்தி வர மாதிரி இருக்க வயிற்றுல லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சா என்ன ஆகும்? வயிறு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப வாந்தி எடுக்கிறதா ஜீரணம் பண்றதா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கு, எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க கேட்டு உட்கார்ந்து. நானே கஷ்டப்பட்டு வாந்தி லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். சில பேர் எலுமிச்சம்பழத்தை மோந்துக்குவாங்க, பாத்தீங்களா? வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்ப அந்த மோந்தாலும் தப்புங்கிறங்க. புரிஞ்சுக்குங்க, இயற்கை வைத்தியங்கிறது இயற்கை பொருளை பயன்படுத்துறது இல்லை, கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தா முதல்ல பயப்படாதீங்க. வாந்தி அப்ப பாருங்க, இது வரைக்கும் வாந்தி வந்தா குழந்தைக்கு வந்தா பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். இப்ப புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் வாந்தி எடுங்க, எடுத்து ரிலாக்ஸா இருங்க, சுடு தண்ணி குடிங்க, இல்லை தண்ணி குடி, பேசாம படுத்துருங்க, சரியாயிரும், வயிறு கிளீன் ஆயிரும், பசிக்கும், சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சது. இது செய்யாம தான் அல்சரா மாறுது, அப்பண்டிக்ஸா மாறுது, ஏகப்பட்ட வயிற்றுல சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் வருது இல்லைங்களா? அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்,
கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கு அளிக்குது, இன்னும் நிறைய பேர் இருக்கும். ஒரே வார்த்தை, வயிறு குப்பையா இருக்கு, இதுக்கு தான் இவ்வளோ பேர். வயிறு சுத்தமாக இருந்தால் எல்லாமே குணமாயிருங்க.